ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சுவாமி சின்மயானந்தாவும் நானும். ஆமாம், ஒரு சின்ன அனுபவம். 1966 ஆயிரங்கால் மண்டபத்தில், ஸ்ரீரங்கத்தில் ஆயிரங்கால் மண்டபத்தில் சுவாமி சின்மயானந்தா இவருடைய சம்மர் வக்கேஷன் அப்போது நான் பிஎஸ்சி செகண்ட் இயர் முடித்தாச்சு, தேர்ட் இயர் அந்த சம்மர் வெக்கேஷன் அப்போ அவர் ஒன்று நடத்தினார். சரி, நாமளும் அட்டன் பண்ணலான்னு ஆசைப்பட்டு ரங்காச்சாரி மாமாட்ட சொல்ல ஒரு பெரிய புஸ்தகமாக தமிழில் அர்த்தம் இருக்கிற ஒரு பகவத்கீதையை கொடுத்தார். நான் போன போது அது 2வது சாப்டர் அவர் சொல்லி கொண்டு அவர் பிரவச்சனம் பண்ணார். சுவாமி சின்மயானந்தா ஒரு அத்வைத்தி. ஆனால் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற நிறைய பேர் ஐயங்கார்கள். சித்திர உத்திர வீதிகளில் இருக்கிற ஐயங்கார்களில் பலர் அதில் கலந்து கொள்ளவில்லை. வெளியூர்லேருந்தெல்லாம் வந்த மாதிரி எனக்கு தோணித்து. இங்கே திருச்சியிலேருந்து, திருவானக்காவிலேருந்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற சில ஸ்மார்த்தர்கள் இவர்கள் எல்லாம் வந்தார். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, சுவாமி சின்மயானந்தா இங்கிலீஷில் தான் பேசினார். எனக்கு ஒரு கௌரவமாக இருந்தது. எடையிட நாம் கூட ஒரு இங்கிலீஷில் லெக்சர்லாம் கேட்டுருக்க முடியாது அப்படின்னு சந்தோஷத்தில் இருந்தேன். அப்புறம் மாமா கொடுத்த புஸ்தகத்தில் நான் அப்பப்போ அவர் சொன்ன வார்த்தைகளை, அவரோட கமெண்ட்ரிலாம் எந்தெந்த ஸ்லோகத்தில் எனக்கு பிடிச்சிருந்தோ, நான் புரிந்து கொண்டதாக நினைத்தேனோ அதெல்லாம் இங்கிலீஷில் எழுதியும் வேற வைத்து கொண்டிருந்தேன். இது மாதிரி ஒரு 4 நாள் செஞ்சுருப்பேன். அப்புறம் அந்த மாதிரி நான் எனக்கு நாளையிலேருந்து அட்டன் பண்ண போகிறதில்ல. ஏதோ காரணம், காலேஜ் திறந்துடுத்தோ இல்லை காலேஜில் ஏதோ வேலையோ, அதனால் நான் போகல. அந்த நாள் அன்றைக்கி கையில் புஸ்தகத்தை, பெரிய புஸ்தகம் வச்சுட்டுருக்கேன். சுவாமி முடிஞ்சிட்டு நடந்து ஆயர்கால் ஒரு பக்கமாக நடந்து வருகிறார். அப்போ அவர் திடீர்னு என்ன பார்த்தார். அவர் தமிழில் பேசினார். அவருடைய தாய்மொழி மலையாளம் என்று தெரியும். அவர் திடீர்னு என்ன தம்பி அப்படின்னார். சார் நமஸ்காரம் சார் அப்படின்னு. ஆமாம், என்ன வச்சுட்டுருக்க கையில்? பகவத்கீதை தமிழில் அர்த்தம் போட்டிருக்கு, பெரிய புஸ்தகமாக இருக்கே அப்படின்னு சொன்னார். ஆமாம் சார். நீங்கள் இன்றைக்கி பேசின சிலையெல்லாம் கூட நான் நீங்கள் சொன்ன இங்கிலீஷில் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தை காமிச்சேன். என்ன பண்ணியிருக்கியே தம்பி அப்படின்னு புஸ்தகத்தை திருப்பி கொடுத்தார். அதுக்கப்புறம் நான் அவருடைய லெக்சரை எவ்வளோ நாளைக்கு நடந்ததுன்னு தெரியாது, அந்த லெக்சரை அட்டன் பண்ண முடியாமல் போயிடுது. அவர் என்னிடம் நல்லா எழுதியிருக்கே தம்பி என்று சொன்ன வார்த்தை எனக்கு பிடிச்சிருந்தது. அவரை நினைவு கூறுகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.